ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு அவல் உப்புமா எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே திங்ஸ் தான் வந்து இங்கே ஃபுல்லாமே இருக்குது. இந்த சிகப்பு அவல் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஹெல்த்தியான உப்புமா வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதுக்குள்ளே திங்ஸ்லாம் வந்து என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். 1.5 கப்பு, இந்த கப்பில் வந்து 1.5 கப்பு வந்து நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1 கப் அளவுக்கு வந்து பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு வந்து தேங்காய் பூ எடுத்திருக்கேன் திருவுனது. இதில் 1 கப்பு வந்து கேப்சிகம் எடுத்திருக்கேன், அதாவது குடை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கேரட்டு, பீன்ஸ் அந்த மாதிரி பச்சை பட்டாணி அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 எடுத்திருக்கேன். காரத்துக்கு வந்து 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து உப்புமா செய்கிறதுக்கு வந்து நான் ரெட் கலர் அவல் எடுத்திருக்கேன். இந்த அவல் வந்து 1 கப் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். மொத்தம் வந்து இந்த கப்பில் வந்து 1.5 கப்பு வந்து நான் ரெட் கலர் அவல் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம்ஸ் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி இதில் வந்து தூசியெல்லாம் இருக்கும். இந்த தூசியெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா 2 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமான தண்ணி வந்து ஊற்ற தேவையில்லை. இது வந்து லைட்டாக மூழ்கிற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். இந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அவல் வந்து ஒரு 1/2 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் வந்து வற்றிருச்சு. உங்களுக்கு தண்ணி எதுவும் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தான் வந்து உப்புமா செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ எனக்கு தண்ணி எதுவுமே இல்லை. நம்ம இப்போ வந்து உப்புமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். உப்புமா செய்கிறதுக்கு வந்து கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3யுமே சேர்த்து போட்டுடலாம். கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் வந்து கருக விடாமல் வந்து நல்ல ஒரு மெரூன் கலரில் மாறுற அளவுக்கு மட்டும் வறுத்துக்கலாம். கலர் வந்து இந்தளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகத்தை போட்டுக்கலாம். எப்பவுமே வந்து குடை மிளகாயை வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி மாதிரி விட்டுட்டு ஒரு மாதிரி சதசதன்னு ஆக ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து லைட்டாக மட்டும் வதக்கினா போதும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய்னா உங்களுக்கு வந்து தனியாக எடுத்து வைக்க தெரியாது, வாயில் போயிடுச்சுன்னா ரொம்ப காரமாக. ஃபைனலாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அவளை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும். ரொம்ப வந்து உங்களுக்கு குழஞ்சிருச்சுனாலும் நல்லா இருக்காது. இல்லை ஊறாமல் வந்து இருந்தாலுமே வந்து உங்களுக்கு மேலே கடுக்கடுக்குன்னு இருக்கும். அதனால் வந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் வந்து நல்லாவே ஊற வச்சுருங்க. இதை சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மிலே வச்சுட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது வந்து கேரட்டை வந்து நல்லா துருவி போட்டு கொடுங்க. அதை வந்து வேக வைக்கக்கூடாது. லேசாக வந்து எண்ணெயில் மட்டும் வதக்கிட்டு இதே மாதிரி வந்து அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் கேப்சிகம் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த டயத்தில் வந்து நீங்கள் பச்சை பட்டாணி ஊற வச்சதை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கேரட்டு வந்து துருவுனதே சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்.
என்கிட்ட வந்து இன்றைக்கி கேரட் இல்லாதனால வெறும் கேப்சிகம் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வந்து நீங்கள் வேர்க்கடலை வந்து வறுத்தது வச்சுருந்தீங்க அப்படின்னா தோல் நீக்கிட்டு இதே ஸ்டேஜில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்க்கும் போது வந்து அந்த வேர்க்கடலை உடச்சதை வந்து நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு வேர்க்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக தான் சேர்க்கணும், ஆனால் வறுத்ததாக இருக்கணும். அவ்வளோதான், சிகப்பு அவல் உப்புமா வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனிஸ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.